வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது துரைமுருகன் அவர்களும் செல்வ பெருந்தகை அவங்களுக்கு உண்டான மோதல் தான். அதையும் தாண்டி இப்போ இன்னொரு கட்சியினர், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சியினரே இங்கே திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே முதலமைச்சர் அவர்கள் படம் பார்க்குறதெல்லாம் சரிதான், ஆனால் மக்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும், அவர் என்ன படம் பார்த்தாரு, எந்த மக்களை சந்திக்கல அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், இதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா எந்த மீடியாக்களும் அதிகமாக இந்த ஒரு விஷயத்தை பகிரப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே நான் பார்த்தது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, இங்கே கண்ணகி நகரில் இருந்த கார்த்திகா அவர்கள் இந்தியாவுக்காக தங்கத்தை வென்று எடுத்து வந்திருக்கிறாங்க. மகளிர் கபடி அணி சார்பாக அவங்க கபடி விளாண்டு, ஸோ அவங்க தங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே தங்க பெண்மணியை பற்றி பேசிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா கண்ணகி நகரில் இருக்கிற ஒரு பெண்மணி கார்த்திகா, அவங்க ஆசிய லெவலில் நடக்கிற கபடி போட்டியில், அதுவும் மகளிர் கபடி அணியை மிகப்பெரிய அளவில், அதாவது 71க்கு 21 அப்படிங்கிற வித்தியாசத்தில் இவங்க வென்று வந்திருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே அதை பாராட்டணும். இன்னும் சொல்லப்போனால் இதை எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணி இதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெண்மணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். ஸோ முதல்ல அந்த பெண்மணிக்கு வாழ்த்துக்களே சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு நியூஸ் நம்ம போகலாம். ஸோ இங்கே இன்னொரு நியூஸ் எது அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே கண்டிப்பாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனத்தை யார் வைக்கிறா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க. இங்கே விமர்சனங்கள் பண்ணுறதுக்காக மட்டுமே இங்கே சிஎம் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை இங்கே மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுருக்கிறாங்க. நம்மளும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, இங்கே ஆரம்பத்தில், அதாவது இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லை அஜித்துக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி இங்கே ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதிவில் சொல்லியிருந்தார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அஜித்தோடைய பிரச்சனையில், அந்த வழக்கில் அவர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே படத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதுவும் நம்ம ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிறத குறித்து அவர் எந்த ஒரு அக்கறையும் படலை, அதுக்கு உண்டான தீர்வு எதையும் சொல்லலை அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே தொழிலாளர்கள், அதாவது தூய்மை பணி தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை குண்டுகட்டாக தூக்கிட்டு வேறு இடத்துல போய் அடைச்சி வைக்கிறதோ. அவங்க என்ன கேட்டாங்க? கூலி தானே கேட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு உண்டான கூலியை தராமல் நீங்கள் கூலி படம் போய் பார்த்துட்டு அதுக்கு பாராட்டுறீங்க. அது என்ன வகையான மைண்ட் செட் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணாமல் இங்கே நீங்கள் கூலி படம் பார்த்துட்டு அந்த படக்குழுவோட ஃபோட்டோ பிடிச்சி பாராட்டுறது, அது எந்த வகையில் சரி அப்படின்னு நமக்கு தெரியல. இதனுடைய நீட்சி தான் இப்போ நடந்த ஒரு விஷயம். இப்போ என்னையா படம் பார்த்தார் அப்படின்னா, பைசன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருக்கிறாரு. அதை பார்த்துட்டு பாராட்டியிருக்கிறாரு. நீங்கள் படம் பாருங்கள், தப்புன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் இங்கே மக்கள் முக்கியமாக இந்த மழையில் நெல் மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சி போய் அதுலேருந்து முளைப்பே வந்துருச்சு. ஸோ அந்த விவசாயிகளை நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அவங்களுக்கு சரியான ஒரு நிலையம் இல்லை, பாதுகாக்கிறதுக்கு நெல் கொள்முதல் நிலையம் அப்படிங்கிறது இல்லை, அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அறைகள் இல்லை, செட்டு இல்லை. ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணாமல் நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்குண்டான ஆதங்கத்தையும் அதுக்குண்டான கருத்துக்களை மட்டுமே சொல்கிறீங்க. நீங்கள் தான் சரி பண்ணுற இடத்துல இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் ஒரு ட்விட்டரில் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பதிவுலாம் எதுக்கு? இங்கே திரையை விட்டுட்டு தரைக்கு வாங்க. தரையில் மனுஷன் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சரி, இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்,
என்ன அப்படின்னா, இங்கே திமுக அரசு மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் சொல்லுவா? முக்கியமாக திமுகவுடைய எதிரி அணியாக இருக்கிறவங்க அதிமுக சொல்லியிருப்பாங்களா? இல்லை. இல்லை பிஜேபி சொல்லியிருப்பாங்களா? இல்லை. இல்லை நாம் தமிழர் தான் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ அதை யாரதாயா சொன்னா அப்படின்னு கேட்டால் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. இது என்னையா புதுசாக இருக்குது? ஏன்னா நேற்று தான் நம்ம சொன்னோம், துரைமுருகன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நடந்துச்சு. அது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே வீசலே உண்டாகிட மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு மதிக்கலை அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து செல்வ பெருந்தகை வந்து மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப திமுக கூட கடைசி வரைக்கும் கூட்டணியில் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாக தான் செய்யுது. ஆனால் இதெல்லாம் எது எப்படியோ இருந்தாலும் சரிப்பா, நான் எப்பயுமே வந்து திமுக சைடு தான் அப்படின்ட்டு பயங்கரமாக முட்டு கொடுக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் நேற்று ஒரு மேடையில் பேசியிருந்தார். அங்கே போயிட்டு நிறைய பேர் சதி வலையை பின்னுறாங்க, ஸோ திமுகவையும் எங்கள் கூட்டணி கட்சியை வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த பக்கம் இந்த மாதிரியான இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஆனால் அவரை பிரிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. காரணம் ஒன்றே ஒன்று தான், அவரை விட்டு வெளியே போனோம்னா எங்கே நமக்கு உண்டான அந்த 2 சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே சீமான் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார், இங்கே நாய்க்கு தான் வந்து எலும்பு துண்டு கிடைக்குதுன்னு கத்திகிட்டு இருக்கோம், ஸோ ஒரு எலும்பு துண்டு கிடைக்குமா 2 எலும்பு துண்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுதான் வெயிட் பண்ணுவோம். ஆனால் புலிகள் அப்படி இருக்காது, சிங்கங்கள் அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் கடைசியாக யாரை வந்து அதை வந்து பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை தான் பார்த்து பாயிண்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நமக்கு தெரியுது. ஸோ இப்படியெல்லாம் அரசியல் களத்தில் போயிட்டுருக்கிறப்ப தான் இங்கே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்துருக்கிறாரு. அதுவும் போஸ்ட் போட்டிருக்காரு. இது முன்ன ஆரம்ப காலத்தில் போட்ட போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை இப்போ எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆனிச்சு. அதை இன்னும் சரியாக வெரிஃபை பண்ணல, அதை வெரிஃபை பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அதில் வந்து 2 நாயோட விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற பரபரப்பான அரசியல் சூழலில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு திமுகவில் இருக்கிற கட்சி நபர்களே வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் தம்பி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அவரும் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் மூடில் தீபாவளிக்கு ஒரு ட்விட்டை போட்டோம், இன்றைக்கி ஒரு போஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஒரு எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே எவன் எப்படி வேணுமா போங்கப்பா, நான் என்னுடைய வேலையை என்டர்டெயின்மெண்ட் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் படம் பார்க்குறதும், இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் வந்து நாய் கூட விளாட்றதும், போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுறதும், ஸோ இது மாதிரியான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லும், என்ன அப்படின்னா, இதுக்கு தனி வீடியோவே போடலாம், நம்மளும் சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கு விஜயால் போக முடியல, அந்த மக்களை விஜயை சந்திக்கிறதுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்கிற ஒரு சிலர், அதாவது இன்னும் சொல்லப்போனால் சாட்டை துரைமுருகன், இடுமான கார்த்திக்லாம் என்ன சொல்கிறாங்க, பைந்தாங்கோலி அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் இவரெலாம் அரசியல் தலைவருக்கே லாக்கி இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் இங்கே கேட்கணும்னு ஏதாச்சும் விதிவிலக்கு இருக்கா? ஏன்னா இங்கே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற விஷயம் இதுதான், இங்கே இதை சொல்லலை அதை சொல்லலை, அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும். ஏப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணுறதுக்கு இவங்க எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கிட்டு, அதுக்கு உங்கள் கூடயே சேர்ந்துடலாமே. உங்களுடைய பாணி வேறு அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் பயணிங்க, தளபதி விஜய் அவர்களுடைய பாணி வேறு அப்படிங்கிறப்ப அவர் அதில் பயணிப்பார். ஆனால் இங்கே யார் பக்கம் நியாயம் இருக்குது, எது சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து மறுபடியும் எல்லாத்துக்குமே தெரியும், ஏங்க ஒரு சாதாரண குழந்தைக்கு, சின்ன பசங்களுக்கு, விவரம் தெரியாத பசங்க கூடயும் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை யார் போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே விஜய் அவர்கள் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் அவரை இங்கே வர வைக்கிறாங்கன்னா அது காரணம் எல்லாமே இருக்கும். இல்லை இவங்கெல்லாம் பணத்திமிரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையுமே சொல்கிறேன், வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விளம்பரத்துக்காகவும் பணத்துக்காகவும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பேசணும் அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய மதிப்பை நாளுக்கு நாள் நீங்களே இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க.
சாட்டை துரைமுருகன்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசுகிறாரு. ரொம்ப அநாகரிகமாக வார்த்தை பேசுகிறாரு. இப்போ உங்களை மாதிரியே எல்லாரும் பேசிட முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய கேட்டகரியில் மட்டும்தான் சேரும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா தற்கூறிங்க கதறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களை நீங்களே சொல்லிக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் டாக்டரை பாருங்கள். ஏன்னா பிபி அதிகமாகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் உங்களுடைய கதறல் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மருத்துவரை பார்த்து கொஞ்சம் ஏதாச்சும் உடல்நிலைக்கு ஏதோ ஆச்சா என்ன, மென்டலாக இவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது, ஸோ சும்மாவே வீடியோ அதாவது கேமராவை பார்த்தாலே நான் கத்தணும் போல் தோணுது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. இன்னும் நீங்களாம் நிறைய பிரச்சாரம் பண்ணணும். இன்னும் கத்த வேண்டியதெல்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் போக போக கற்றணும் அப்படின்னா நம்ம உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முக்கியமாக நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.